டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அடுத்ததாக விஜயின் கட்சியில் சேர முயற்சிகள் மேற்கொள்வதாக தகவல்கள் வந்துள்ளது. இது குறித்து பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். ஆதவ் அர்ஜுனா தானே கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விசிகாவுக்கு பிடித்த ஒரு பீடை ஒளிந்திருக்கிறது. விசிகா திமுக இந்த இந்தியா கூட்டணி இதற்குள் ஒரு விரிசலை ஏற்படுத்தி இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்ட ஒரு கைக்கூலியினுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. இது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது கட்சியில 6 மாச காலம் சஸ்பெண்டுன்னு சொல்லிட்டாங்க, இடைநீக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய தலைவரை அணுகி அதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம். கட்சியில நீடிக்கிறதா இருந்தா அவர் என்ன செய்யறாருன்னா தொடர்ச்சியாக பேட்டிகள் கொடுக்கிறாரு. பேட்டிகள் கொடுப்பதன் மூலமாக ஏவாவேலு திமுக அமைச்சர் அவர் கொடுத்த அழுத்தத்தினால்தான் எங்கள் தலைவர் விஜய் புத்தக வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சிக்கு வர மறுத்துட்டாரு, அவங்க கொடுத்த அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே திருமாவளவன் திமுகவினுடைய அழுத்தத்தால் விஜய் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கல அப்படின்றத சொல்றாரு. இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது என்னன்னா, விசிக தலைவர் ஒரு பலவீனமான தலைவர், அவரு திமுக ஆற்றபடிக்கெல்லாம் ஆடக்கூடியவர் அப்படின்ற கருத்தை பொதுவெளியில் அவரே விதைக்கிறாரு. பல முறை விசிக தலைவர் சுட்டி காட்டிட்டாரு. ஒன்னா கலந்துக்கிறதா இருந்துச்சு நானும் விஜயும். அது எப்போ வேணான்னு முடிவு எடுத்தனா, விஜயினுடைய மாநாட்டு பேச்சிற்கு பிறகு ஒரே மேடையில் கலந்து கொள்வது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு நான் தான் முடிவு எடுத்தேன். ஆதவ் அர்ஜுனாகிட்ட இதை நான் சொன்னேன், விகடன்ட்டு இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் ஆதவ் அர்ஜுனா என்ன கட்டமைக்க பாக்குறாருன்னா, ஏதோ இறுதி நேரம் வரை திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில் வரவிருந்தது போலவும், ஏவாவேலு திடீரென சந்தித்து நீங்க கலந்து கூடாது அப்படின்னு சொன்னது போலவும் ஒரு சித்திரத்தை உருவாக்கி விசிக கட்சிக்குள் விசிக தலைமையின் மீது நம்பகமற்ற ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்துறாரு. அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஒன்று, விசிக தலைமையை ஒரு நம்பகமற்றதாக நீங்க மாத்த முயற்சிக்கிறீங்க, அதை கேள்விக்குறியாக்க முயற்சிக்கிறீங்கன்றதான் இந்த இடைநீக்கத்துல குறிப்பிடப்பட்ட முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக அவர் நடந்துகிறாரு. ஒன்று. ரெண்டாவது, அவரே தந்தி டிவி கொடுத்த பேட்டியா இருந்தாலும் சரி, புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியா இருந்தாலும் சரி, ஏவாவேலு சொன்னாரு, அதை உள்வாங்கிக்கிட்டாரு. ஆனா எங்க தலைவரை யாரும் அழுத்தம் கொடுத்து நிர்பந்திக்க முடியாது அப்படின்றாங்க. இது என்ன, ஏணி சின்னத்திலயும் ஒரு குத்து, கிணத்துலயும் ஒரு குத்து, இது என்ன கருத்து உள்வாங்கிட்டாருன்னா இல்ல, இது என்னன்னு வைங்களேன், பாக்குற தொண்டர்களுக்கு உண்மை ஏவாவேலு அழுத்தத்தால இவர் போய் கலந்துக்கல, இருந்தாலும் நம்ம தலைவரை பொதுவெளியில் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுறாரு அப்படின்ற தோற்றத்தை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக தான் அதை பண்றாரு. இன்னைக்கு கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சியில விசிக தலைவர் கலந்துகிறாரு. அதுல அவர் சொல்றாரு, 7 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து வருகிறோம், இந்த கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கு முக்கிய பங்குண்டு, சனாதனத்தை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம், 2026 தேர்தலிலும் இதே திமுக கூட்டணியோட தான் நாங்க தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டு தெளிவா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இந்த கூட்டணியை உடைப்பதற்காக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சனாதன சக்திகள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யார் அந்த சனாதன சக்தி, யாரினுடைய கைக்கூலியாக ஆதவ் அர்ஜுனா வேலை செய்தார் என்பதை இன்றைக்கு மறைமுகமாக விசிக தலைவரே வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியிலையும் அதை தெளிவுபடுத்துறாரு. அசோகவர்ஷினி அந்த நெறியாளர் கேட்கிறாங்க, நீங்க அதிமுக விசிக விஜய் இந்த கூட்டணிக்கு நீங்க முயற்சி எடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆதவ் அர்ஜுனா இல்லைன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, 2000 பிஜேபியோட திமுக கலைஞர் கூட்டணி வச்சாரு, அதுக்கு பிறகு 2004 அவரே அடுத்து காங்கிரஸோட கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றினாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்க ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விசிக தலைவரை நேரடியாக சந்தித்து அதிமுக விசிக சீமான்
நம்ம 3 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன் வச்சாரு. அதை விசிக தலைவர் ஏத்துக்கலன்னு சொன்னோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஆதவர்ஜுனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு. அதுல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, விஜயையும் இந்த அணியில் சேர்க்கணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா முடிவு செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் வாயாலேயே நம்மால் கேட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுக விசிக விஜய் அணியை உருவாக்க நீங்க முற்படுறீங்க அப்படின்ற அதாவது இதுவும் வதந்தின்னு வச்சுக்கோங்க. நான் ஒண்ணு சொல்றேங்களேன், திரு கலைஞர் அவர்கள் 1999 பிஜேபியோட சேர்ந்தார். 2004 முடியறதுக்குள்ளேயே காங்கிரஸ் கூட சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்குனார். அதுதான் நான் லாஸ்ட் டைம் கேட்டேன், நீங்க செய்தது ஒரு சாணக்கியத்தனம் அப்படின்னா, அப்படி நான் நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ந்து இப்படி பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த தலைமைய கேள்விக்குள்ளாக்குறாரா? அது மட்டும் இல்லாமல் திருமாவளவனுடைய ஒரு கெப்பாசிட்டியையும் இவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. அப்ப இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது. அதுல விசிக தலைவரிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, அவரை 6 மாதம் இடைநீக்கம் செஞ்சிருக்கிறோம். ஆனா அவர் திரும்ப திரும்ப பேட்டி கொடுப்பதன் வாயிலாக அவருக்கு ஏதோ செயல் திட்டம் இருக்கிறது, அதனாலதான் இதை பண்றாரு அப்படின்னு தெளிவா சொன்னாரு. அவர் சொன்னது போலவே ஆதவர்ஜுனுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. விசிக திமுக கூட்டணியை உடைக்கணும்னு பார்த்தாரு, அது நடக்கல. இப்ப விசிக தலைவர் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்த பிறகு அவர் அறிக்கை வெளியிட்டுட்டார். நான் பொதுவெளியில் பேச வருகின்ற கருத்துக்கள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மன விரிசலை, ஒரு நெரிசலை ஏற்படுத்துது. அதனால நான் கட்சியில் இருந்து நானே என்னை விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அந்த அறிக்கையினுடைய இறுதியில் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. பிளான் ஏ திமுக கூட்டணியை உடைக்கணும், பிளான் பி இங்க நடக்கலையா, நம்ம விஜய் கூட போய் ஐக்கியமாயிரணும். இல்ல அந்த கேள்வி அந்த பேட்டியில அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் இல்லைன்னு மறுக்கல, அது சொல்றேன் போகட்டும், ஆமா போகட்டும் நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்றாரு. அதுல விஷயம் என்னன்னா, சமீபத்தில் நம்ம பேட்டியில மில்டன் பத்திரிகையாளர் அவரே தெளிவுபடுத்தினாரு. கடந்த சில நாட்களாக விஜயை சந்திப்பதற்கு ஆதவர்ஜுனா தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். விஜய் அவர் கோவா ட்ரிப்ல இருக்கிறாரு, அதனால சந்திக்க முடியல, அது ஒரு காரணம். இன்னும் மிக முக்கியமான காரணம் புசி ஆனந்த், அதே போல தாவேகா கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன், அப்புறம் அந்த கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேரும் ஆதவர்ஜுனா விஜய் கட்சிக்குள் வருவதை விரும்பவில்லை, அவர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தையும் அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. அப்ப இவருடைய நிலைமை அப்படின்றது இப்ப ஒரு அனாதை, அரசியல் அனாதை அப்படின்ற ஒரு நிலையில்தான் ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. ஆதவர்ஜுனா அவங்களோட மாமனார் மார்ட்டினுக்கும் அவரோட தொழிலுக்கும் அவர் அரசியல் வந்ததுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், ஆனா என் அக்கௌண்ட்ல அந்த பணம்லாம் வரது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தொழிலையும் அரசியலையும் நீங்க ஒண்ணா நேர்கோட்டில் பாக்குறீங்களா? நீங்க அங்கிருந்து வந்தீங்க 2 பேரும். எங்க இருந்து வேணா வரட்டும், ஒரு தொழிலதிபரா இருக்கலாம். நான் பாருங்க, அதாவது நான் திருப்பி ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா என்னோட மாமனாருக்கு என்னோட தொழிலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவர் பணக்காரர். இன்னைக்கு என் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவர்கிட்ட 3000 கோடி இருக்கு, 2000 கோடி இருக்கு, 100 கோடி இருக்கு, நான் எல்லா தொழிலும் ரிசைன் பண்ணிட்டு அரசியல் வரணும்னு சொல்லிட்டு 1 வருஷம் கூட வெளியே வந்துட்டேன். எந்த தொழிலும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அரசியலையும் தொழிலையும் நீ கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணணும்ன்றா தொழில நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, தொழில பிரபலியம் அடையறீங்க, தொழில விஜய் பணம் சம்பாதிக்கிறாரு, தொழில விஜய் பிரபலியம் அடையறாரு, அத மூலதனமாக ஆக்கணும்னு அரசியலுக்கு உள்ளே வருகிறார்கள். அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். உதயநிதிக்கும் பொருந்தும். இல்ல அதாவது எவ்வளவு கடைந்தெடுத்த பொய்ன்னு பாருங்களேன். இப்படி பேனாவை இப்படி கையில வச்சுக்கிறான். பெரிய கார்ல் மார்க்ஸ் பேனாவை வச்சிருக்காரு. இல்ல அதான் அவர் மிகப்பெரிய அறிவாளியாம், ஒரு பெரிய அனாலிஸ்ட்னு காட்டுறாரு. பகுப்பாய்வாளர் நோட்டே இல்ல. ஆமா நோட்டே இல்ல, இப்படி கையில வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னு பண்றதுதான் அவருக்கு வேலை. பெரிய அவ்வளவு எழுதுன அம்பேத்கரும் இப்படி பில்டப் பண்ணல, பெரியாரும் அவளை பில்டப் பண்ணல, கார்ல் மார்க்ஸ் கூட அவளை பில்டப் பண்ணல. வரையப்பட்ட ஓவியங்கள்ல தான் அவங்க எழுதுற மாதிரியான படங்கள் இருக்கும். ஆனா இவர் அதிமேதாவின்னு இவருக்கு எண்ணம். அப்ப அந்த பேட்டியில சொல்றாரு, மார்ட்டினுக்கும் எங்க மாமனாருக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அவருக்கு 1000 கோடி சொத்து இருக்கலாம், 2000 கோடி சொத்து இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாங்க, அவருக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அவர் வீட்டுல பொண்ணு எடுத்ததுனாலயே அவர் காசு கொடுத்தா நான் என்னோட வாய்ஸ் ஆஃப் மாமனார் கம்பெனியை நடத்துறேன்னு ஆயிருமா அப்படின்லாம் ஆவேசமா பேசினாரு. ஆனால் அதற்கான ஆதாரத்தை ட்விட்டர்ல தோழர் பூதம் அந்த ஐடியில் இருந்து ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா ஆதவர்ஜுனாவினுடைய அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அந்த கம்பெனியினுடைய 29வது ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23க்கான ஆண்டு அறிக்கை. அந்த அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. ரூபாய் 82.50 கோடி 82 கோடியே 50 லட்சம் ரூபாய் மார்ட்டின் கம்பெனியில இருந்து இவரோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்திருக்குது.
ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கம்பெனியினுடைய டைரக்டர்ஸ் யார் யாரு, நானும் அவரும் சேர்ந்து தொழில் பண்ணல அப்படின்றாரு. யார் யாரு டைரக்டர்னா, ஆர்கே ஆதவ அர்ஜுனா, டைசி ஆதவ அர்ஜுனா, அவரோட மனைவி டைசி ஆதவ அர்ஜுனா, அதுக்கு பிறகு சாண்டியாகோ மார்டின், அடுத்து டைசி ஆதவ அர்ஜுனா. இப்ப இவர்கள் எல்லோரும் தான், இவர் மனைவி, இவங்க மாமனாரு, 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியே வந்து ரன் பண்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பொது வெளியில் கூச்சமே இல்லாம, வெக்கமே இல்லாம இந்த ஆள் இப்படி பேசுறானா, இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான். ஒண்ணு. ரெண்டாவது, மன்னராட்சி அப்படின்றத குறித்து புதிய தலைமுறையில் நெறியாளர் கார்த்திகேயன் கேள்வி எழுப்புறாரு. நீங்க மன்னராட்சின்னு சொன்னா விஜய்க்கும் அது பொருந்தும், உதயநிதிக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா அப்படின்னு. இல்ல, நான் ஏழை சிறுவனாக அரசு பள்ளியில் படித்து வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க வந்து மார்டினோட மருமகன் ஆனீங்களா இல்லையா, அவரோட சப்போர்ட் இல்லாம இன்னைக்கு நீங்க அடையாளப்படுத்தப்பட்டு இருப்பீர்களா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி வச்சாரு. அதுக்கு பதில் இல்ல. விஜய் சினிமாவில் இருந்து, அதுவும் தன்னுடைய அப்பாவோட ஆதரவுல தானே இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறாரு. இல்லைன்னா அவருக்கு இவ்வளவு பெரிய பிரபலம் கிடைச்சிருக்குமா? வாய்ப்பே கிடைச்சிருக்கு. ஆமா, அப்படின்றத அவரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கும் இந்த ஆள்கிட்ட ஒழுங்கான பதில் இல்லை. அடுத்து, உதயநிதிக்கும் இது பொருந்தும் அப்படின்றதே அவர் வந்து அக்செப்ட் பண்ணி தான் அதை பேசுறாரு. ஆனா இவரால் பதில் சொல்ல முடியல. இவர் வந்து இல்லையே, விஜய் அப்படி இல்லையே, நான் அப்படி இல்லையே. அப்ப அவர் பேச வரும்பொழுதுதான் மார்டினுக்கும் எனக்கும் எந்த தொடர்பில்லை அப்படின்னு இவரா வாய் விட்டு இன்றைக்கு ஆதாரங்களோடு கையுங்களவமா சிக்கியிருக்கிறாரு. இந்த மன்னராட்சி மேட்டரையே அசோகவர்ஷினி கிட்ட பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியிலேயே மிகப்பெரிய உளர்வாய இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்றதுக்கு அந்த பேட்டி மிகச்சிறந்த உதாரணம். 2014 இருந்து திமுக வேலை செய்யறீங்க. ஸ்டாலின் வந்து மன்னராட்சி பண்றாரு, அவர் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர், குடும்ப வாரிசு அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? இப்படி பல தேர்தல்களில் வேலை செய்யும் போது உங்களுக்கு தெரியலையா? இந்தியா கூட்டணியில இருக்கிற ராகுல் காந்தியை பார்த்து குடும்ப ஆட்சி, குடும்ப வாரிசு அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? ஏன் உதயநிதியை பார்த்து மட்டும் இந்த கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான விஷயத்த சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல 40 வருஷம் 50 வருஷமா ஸ்டாலின் அரசியல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ராகுல் காந்தியும் அவரும் வந்து 20-25 ஆண்டுகளாக தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்தாலும் அரசியல்ல வந்து இருக்கிறாரு. அதை வந்து குடும்ப ஆட்சி, வாரிசு அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது அப்படின்றாப்புல. அசோகவர்ஷினி இன்னொரு தெளிவா கேட்கிறாங்க, எது எப்படி இருந்தாலும் அந்த காந்தி குடும்பத்தை மையப்படுத்தி தானே காங்கிரஸ் இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கே வந்து காங்கிரஸ் தலைவரா போட்டிருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் தானே அந்த கட்சி இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. இவரால் பதில் சொல்ல முடியல. அடுத்து கோல் போஸ்ட்டை வந்து மாத்துறாப்புல. என்ன சொல்றாப்புலன்னா, இல்ல உதயநிதி உடனே வந்த உடனே டெப்டி சிஎம்மா போட்டாங்க, பாலிசி சரியா அவர் பண்ணல அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டை வந்து சொல்றாரு. இவங்க கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் மன்னராட்சின்றீங்க, அடுத்து குடும்ப ஆட்சின்றீங்க, அடுத்து ஸ்டாலின் இல்லை, ராகுல் காந்தி இல்லைன்றீங்க, அடுத்து உதயநிதியை பத்தி கேள்வி பண்ணா அவரு என்ன மாதிரி பாலிசி மேக் பண்றாரு, அவர் என்ன மாதிரி கொள்கை வடிவமைக்கிறார், எதை நடைமுறைப்படுத்துகிறார் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்றீங்க. அப்போ பிரச்சனை தான் என்னப்பா அப்படின்னா எந்த தெளிவான பதிலும் அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், உதயநிதியை அட்டாக் பண்ணணும். உதயநிதியை அட்டாக் பண்ணுவதன் மூலமாக டிஎம்கேவை ப்ரொவோக் பண்ணணும். விசிக்கு அவங்க டிஎம்கே ஏதாவது கருத்து சொல்லணும், அதுக்கு விசிக வந்து பதில் கருத்து சொல்லணும், இந்த கூட்டணி உடைய வேண்டும். இது மட்டும்தான் அவருடைய நோக்கம். ஏன் உதயநிதி 2021 போட்டியிடுறப்ப இவர் சொல்ல வேண்டியதானே, இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, இவருக்கு என்ன அறிவு இருக்குது, இவரை ஏன் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அதுவும் உதயநிதி ஒரு அட்டாக் பண்ணார்ல, அவன் அறிவு கட்டவன் சொல்றதெல்லாம் வந்து கேட்பீங்களான்னு. அது இவனை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த பேட்டியில அதை சொல்லி கதறான், ஒரு டெப்டி சிஎம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தலாமான்னு. ஏண்டா நிர்மலா சீதாராமனை பார்த்து அவங்க அப்பா வீட்டு காசு கொடுக்குறேன்டாப்ல, சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியாவை ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிடணுன்றாப்ல. அப்புறம் என்ன, நீ என்ன அதை விட பெரிய மயிரான்னு திரும்ப இந்த பேட்டிகளில், இந்த 2 பேட்டியிலையும் அவர் சொல்றது என்னன்னா, எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, என்னோட கருத்தை வெளியிட உரிமை இல்லையா, அதுக்கு எதிராக பேசுறாங்க, அதுக்கு பேரு தான் நான் மன்னராட்சி மனோபாவம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்றாப்புல. இதுல உச்சகட்டமா எனக்கு கூட்டணி பத்தி கவலை இல்லை, நான் என்னுடைய கருத்தை சுதந்திரமா வெளியிடுவேன் அப்படின்றாப்புல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. நீ ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டு உன்னோட கருத்து சுதந்திரம் வந்து வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம். நீ கட்சி தலைமைகிட்டையோ கட்சி தோழர்கள்ட்டையோ உன் கட்சியினுடைய உயர்நிலை குழுகிட்டையோ யாருக்கிட்ட வேணாலும் நீ போய் திமுக சரியில்லை, கூட்டணியை விட்டு வந்துருவோம், நீ எதை வேணாலும் பேசலாம். ஆனா நீ உள்ள பேச வேண்டிய கருத்துக்களை பொது வெளியில வந்து பேசுற.
விசிக தலைவர் 1க்கு 3 முறை வந்து எச்சரிச்சிருக்கிறாரு. இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகும் பொழுதும் நீ போய் கலந்துக்க, அது உன்னுடைய உரிமை, அது ஜனநாயக ரீதியான விஷயம்தான். ஆனா பார்த்து பேசு, கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்காமல் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவர் பேப்பர் இல்லாம பேசிட்டாராம், உள்ளத்துல இருந்ததெல்லாம் பேசிட்டாராம், அதனால அப்படி பேசிட்டாராம். இவருக்கு கூட்டணியை பத்தி கவலை இல்லையா? உனக்கு எதுக்குப்பா கூட்டணியை பத்தி கவலை இருக்க போகுது? ஏன்னா கூட்டணியை உடைக்கிறதுக்கு தானே நீ வந்திருக்கிற, அதானே உனக்கு அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அப்ப இதை மீண்டும் மீண்டும் இப்ப இதுல அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எனக்கு கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுகிறது, அதுக்கு காரணம் ஒரு புறம் எப்படி புரிஞ்சுக்கலாம், விசிக தலைவர் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம், இன்னொரு பக்கம் திமுக தான் காரணம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். இதுவும் எப்படி இருக்குதுன்னா, விசிக திமுக கூட்டணியினுடைய அந்த உறவை உடைப்பதற்கான ஒரு வேலையா தான் அது இருக்குதே ஒழிய அதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. இப்ப இவரை வந்து இப்படி இந்த கூட்டணியை உடைக்கும் விதமா தொடர்ந்து பேசுறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. உங்க கட்சிக்குள்ள இருந்தே உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள் வருது அப்படின்னு கேள்வியை அசோகவர்ஷினி கேட்குறாங்க. இல்லை திமுக எங்க கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளை வச்சு எங்களை திட்ட வைக்கிறாங்க அப்படின்னு பதில் சொல்றாரு. இது என்னன்னா, விசிக தலைவரை மட்டும் அவர் கேவலப்படுத்தல, விசிகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை வந்து கேவலப்படுத்துறாரு. பொதுச் செயலாளர்கள், குறிப்பா சிந்தனை செல்வன், அவரு இவரை கடுமையா வந்து விமர்சிச்சு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இவர் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசும் பொழுது மறுநாளே இங்கிலீஷ் இந்துவுக்கு ரவிக்குமார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், அவர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. இது பிரெமெச்சூர் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாருமே பேட்டி கொடுத்துட்டாங்க, சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 5 பேரை வச்சு திமுக எங்க பிசிகாவில் இருக்கிறவங்களை வச்சு என்னை திட்ட விடுது அப்படின்னா, இப்ப நீ அந்த பார்ட்டிக்குள்ள இவ்வளவு நாள் பயணிச்சிருக்கிற அந்த பார்ட்டியை பத்தி நீ வெளியே கட்டமைக்கிற பிம்பம் என்ன? இந்த கட்சியே ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய ஒரு தொங்கு சதையா இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை காட்டுறது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாப்புல, அது திமுகவுக்கு மட்டும் இல்ல, காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுக்கு ஒரு அணியா ஒவ்வொரு அணியா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இது எப்படி இருக்குதுன்னா, விசிக ஒரு கட்சியே கிடையாது, அது ஒரு கும்பல், அதுக்கு ஒரு கருத்து இல்ல, அதுக்கு ஒரு கொள்கை இல்லைன்றாரு. இப்ப இதை வந்து அரசியல் அரங்கில் இருக்கின்ற யாரிடமாவது கேட்டா இதை ஒத்துக்குவாங்களா? விசிகாவை விடுங்க, யார்கிட்டையாவது கேட்டா திருமாவளவனுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சனாதன ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, இதுதான் எல்லாருக்குமே தெரியும். வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அதெல்லாம் வேற விஷயம். வெளிப்படையா கேட்ட உடனே முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய பாயிண்ட் இது. அந்த கட்சியை பார்த்து இவர் இப்படிலாம் சொல்றாருன்னா இவருக்கு அந்த கட்சியை பற்றி என்ன மதிப்பு? நம்ம இன்னைக்கு வெளில வரோம், எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ டோட்டல் டேமேஜ் பண்ணிடணும், தலைவரோட இமேஜையும் காலி பண்ணிடணும், முக்கிய நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய இமேஜையும் வந்து டேமேஜ் பண்ணிடுவோம். எந்த அளவுக்கு இந்த டேமேஜ் பண்றோமோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு நினைச்சு இதை எல்லாத்தையும் ஆதவ அர்ஜுனா பண்றாரு. கூட்டணி கட்சியா இருந்தாலும் திமுக ஆட்சியில நடக்கிற அநீதிகளை தான் நான் வந்து பேசுறேன், அது ஒரு பேசுறதுன்ற ஜனநாயகம் தானே, அது மறுக்கிறது எப்படி சரி கேட்கிறாரு. இல்ல, விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குது, நம்மளே நம்ம சேனல்ல எத்தனை போராட்டங்களை கவர் பண்ணி போட்டிருக்கிறோம். அது ஸ்ரீமதி அந்த மர்ம மரணமாக இருந்தாலும் சரி, வேங்கைவேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விசிக கொடிக்கம்பத்தில் வந்து கொடியேற்ற முடியாமல் நடந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பல போராட்டங்கள். இது எல்லாமே யாருக்கு எதிராக நடந்துச்சு? ஆளும் அரசுக்கு. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அதிக அளவில் இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துனுச்சு அப்படின்னா அது விசிகாவை தான் சொல்ல முடியும். அடுத்து கம்யூனிஸ்டுகளை வந்து சொல்லலாம். இவ்வளவு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியில இருந்துகிட்டு இவர் மட்டும்தான் திமுக செய்கின்ற தவறுகளை வந்து விமர்சிக்கிற மாதிரியும் மற்ற ஒட்டுமொத்த கட்சியே வந்து அவங்கள்ட்ட சரண்டராகி இருக்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதுல ஏதாவது நியாயம் இருக்குதா? இதுல அடிப்படையில் எந்த உண்மையாவது இருக்கிறதா? ஆனா விஜய் கிட்ட போய் விஜய் கருத்தியல் தலைவர், நீங்க கருத்தியல் தலைவரா உருவாகணும் அப்படின்னு அங்க நொட்டுற விஜய் கிட்ட என்ன கருத்தியல் தலைவர்? உன் கட்சியில உங்க கட்சி தலைவர் கருத்தியல் தலைவர், விஜயை வச்சுதான் அந்த புக்கு வெளியிடணுமாங்க? இப்போ உங்க தலைவரையும் விஜயையும் நீ பிளான் பண்ற, இப்போ உங்க தலைவர் வந்து வர முடியாதுன்ட்டாரு, ஆனா நீ என்ன செய்யற? விஜயை வச்சுதான் நடத்தணும்னு முடிவு பண்ற. நீ யோக்கியமான துணை பொதுச் செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரே சொன்னதா சொல்றாருல்ல, யாரு? திருமாவளவன் அவர்களே வந்து சொன்னதா சொல்றாரு. தலைவர் சொல்லுவாருங்க, இவர் போய் நான் நடத்துறேன் அப்படின்னு கேட்கிறப்ப அப்படிதான் அவர் பெருந்தன்மையா சொல்லுவாரு. இல்ல தலைவரே, விஜயே வர வேணாம்,
நீங்க தான் சரியான தலைவர் இந்த புத்தக வெளியீட்டுக்கு, நீங்க வாங்க நம்மளை வச்சு நடத்துவோம், விகடன் வரலன்னா என்ன, நம்மளே தனி நிகழ்ச்சியா நடத்துவோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழாவாவே இதை நடத்துவோம், விகடன்ல இருந்து வந்து பங்கேற்கட்டும், அவங்கள நம்ம கெஸ்டா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்க முடியுமா? முடியாதா? அப்ப நீ எதை பிரதிநிதித்துவப்படுத்துற அப்படின்னா விஜயை முக்கியத்துவம் கொடுக்குற. எதுக்காக கொடுக்குற? அதே நோக்கம்தான், இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கம்தான், வேற எந்த நோக்கமுமே இதுல கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பெரிய யோக்கிய வெங்காயம் மாதிரி இந்த ஆள் வந்து எல்லா சேனல்லையும் போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். இந்த பேட்டிகள் முழுக்கவே பாருங்களேன், கலைஞர் இருந்திருந்தால், பெரியார் இருந்திருந்தால், அம்பேத்கர் இருந்திருந்தால். இப்ப பெரியார் இருந்தா என்ன பண்ணுவாரு? பெரியார் 67ல திமுக ஆட்சி வந்துருச்சு, அவர் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. கலைஞரை 10 ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய சர்வாதிகாரியாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு அன்றைக்கு வெளிப்படையாக பேசினார், அறிக்கை வெளியிட்டார் தந்தை பெரியார். அப்படி இருக்கும் பொழுது பெரியார் இருந்திருந்தால் அப்படின்னா பெரியார் ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாரு, ஆனா அவர் ஆதரவுல இருந்து விலக போவதில்லை. ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா இந்த கூட்டணியை உடைச்சு அதிமுகவோட போய் இதை சேர்க்கணும் அப்படின்றத ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிற. முதல்ல இருந்திருந்தால் அப்படின்னு பேசுறதே நிறுத்து. திடீர்னு வந்து 6 மாசத்துல ஒருத்தன் துணை பொதுச் செயலாளர் ஆயிருக்கான், அவன் ஒரு கோடாரி காம்பு, அவனை கட்சியை விட்டு வெளியேற்றுக்கன்னு தான் பெரியார் சொல்லிருப்பாரு. எம்ஜிஆருக்கு திமுகவில் பொருளாளர் பொறுப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆளுக்கு எதுக்கு வந்து பொருளாளர் பொறுப்பு கொடுக்குறீங்க, எதையோ நினைச்சு எதுலையோ கால் வச்சுட்டீங்க, இந்த முடிவு தப்பா இருக்க போகுது அப்படின்னு முன்னறிந்து சொன்னவர் தந்தை பெரியார். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு ஆளுமையரே கிடையாது, நீ எல்லாம் இங்க பெரியாரை இழுத்துட்டு வந்து எல்லாம் பேசக்கூடாது. அதுலயே பாருங்களேன் அந்த பேட்டியில என்ன சொல்றாப்ல அப்படின்னா, 4 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து திடீரென துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் உதயநிதி அப்படின்றதை விமர்சனமா வைக்கிறாரு. ஆனா இவர் யார கருத்தியல் தலைவர்னு சொல்றாரு? 2026ல ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்றாருன்னா விஜய் சொல்றாரு. விஜய் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 4 மாசம் தான் ஆகுது. அரசியல் நோம்பே கிடையாது. இந்த கட்சியே இன்னும் உருவாக்கல, மாவட்ட செயலாளர் அறிவிக்கல, கொள்கை பரப்பு செயலாளர்கள் இல்ல, செய்தி தொடர்பாளர்கள் இல்ல, தலைவர், பொருளாளர், அப்புறம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இவ்வளவுதான் அந்த கட்சி இருக்குது. ஆனா அவங்க வந்து கருத்தியல் தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இவர் போர்ட்ரேட் பண்றாருன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், மற்றவர்களை எப்படி ஒரு மடையர்களாக கருதுகிறார் அப்படின்றதான இதுல இருந்து தெரியுது. விசிகா கட்சியை திமுக கூட்டணியில் இணைச்சதே நான் தான் அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு. இல்ல இது இன்றைக்கு வந்து எதுல சிரிக்கிறதுன்னு வந்து எனக்கு தெரியல, வாயில சிரிக்கிறதா இல்ல வேற எதுல சிரிக்கிறதுன்னு. 2019க்கு முன்னாடியே பல போராட்ட களங்களில் பிசிகாவும் திமுகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகுதான் அது வந்து தேர்தல் கூட்டணியா மாறுது, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற ஒரு கூட்டணியாக மாறி அதுக்கு பிறகு வந்து தேர்தல் கூட்டணியா மாறுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் கூட்டணியில சேர்த்தாரா இல்லையான்றது அது 2வது விஷயம். ஆனா கூட்டணியில் சீட்டுகளை குறைப்பதற்கான வேலையை ஆதவ அர்ஜுனா பார்த்தாரு. எங்களுக்கு 7 சீட்டு கிடைச்சிருக்கும், அதையும் குறைச்சி 6 கொடுத்தா போதும் அப்படின்ற வேலையை பார்த்ததே இந்த ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்றத விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் கௌதம் சன்னா சொல்றாரு. கௌதம் சன்னா இன்னொன்னையும் சொல்றாரு, இவர் பேட்டியில மறுக்கிறாரு, நான் சீட்டே கேட்கல, திமுக வாங்கிருக்கேன், ஆமா திமுகலே வாங்கியிருக்கலாம், எம்பி சீட்டே நான் கேட்கல அப்படின்னு கூச்சம் இல்லாம போய் சொல்றாரு. ஆனா சன்னா என்ன சொல்றாரு, அவர் 2 சீட்டுல அவருக்கு ஒரு சீட்டு கேட்டாரு, பொது தொகுதியா ஒரு சீட்டு வாங்குங்கன்னு சொன்னாரு அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவரு சொல்ற பல பொய்களில் சீட்டு கேட்கல அப்படின்னு சொல்ற பொய்யும் ஒண்ணு அப்படின்றத போட்டு உடைச்சிட்டாங்க. இப்ப நீ எங்க மூஞ்ச தூக்கி கொண்டு போய் வச்சுக்க போற? உத்தரப்பிரதேசல மாயாவதி வந்து அங்க முதலமைச்சராக ஆயிட்டாங்க, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தலித்தாள் அப்படி ஆக முடியலன்றது பிரச்சனை தானே, அதை பேசுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல அதான் இது வந்து ஒரு நியாயமான கேள்வி போல தெரியும். கேள்வியை கேட்ட நெறியாளர் கார்த்திகேயன் வந்து பல்வேறு தரவுகளை அடிக்கினாரு. 1972ல கலை அறிவியல் கல்லூரிக்கு அம்பேத்கர் பேரை வச்சிருக்கிறாங்க, 89ல சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பேரை வச்சிருக்கிறாங்க, 2000ல மணிமண்டபம், 90களில் அம்பேத்கர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை பண்ணிருக்கிறாங்க. அம்பேத்கர் பெயரில் தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு உருவாகி இருக்கிறது. சமத்துவபுரம், சாதி மறுப்பு திருமணங்களை செய்தால் 50,000 வந்து உதவித்தொகை, அனைத்து ஜாதியினரும் வந்து அர்ச்சகராகிற விஷயம், அப்புறம் அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, இப்படி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த சாதியை ஒழிக்கிற ப்ராசஸா நீங்க பார்க்கலையா அப்படின்னா இவரு இல்ல அதெல்லாம் வந்து உதவி திட்டம், சாதியை ஒழிக்கணும். இப்ப சாதியை ஒழிக்க நீ என்ன பண்ண போற? நீ உன்னுடைய திட்டம் என்ன? ரெட்டியார்கள் அதிகமாக இருக்கின்ற பெரம்பலூர்ல சீட்டு கேட்ட ஒரு பொறுக்கி நாய் நீ என்ன சாதியை ஒழிக்கிற திட்டம் வச்சுக்கிட்டு அலையிற மாதிரியும் அது எந்த கட்சியும் ஒத்துக்காத மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற. ஆதவ அர்ஜுனா சொல்றாரு,
இப்போ சாதியை அழித்தொழிக்கிறதுனா என்ன அப்படின்னா தலித்துகளுக்கு அதிக அளவில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், அப்படி கொடுக்கறது தான் சாதியை அழித்தொழிக்கும் வழி அப்படின்றாரு. இப்படி தேர்தலில் போட்டியிட்டு சாதியை ஒழித்து விட முடியும், அழித்து விட முடியும்னா அம்பேத்கரே அந்த காலத்தில் செஞ்சிருக்க முடியும், பெரியாரே அந்த காலத்தில் செஞ்சிருக்க முடியும். அது முடியாது அப்படின்றதுனால தான் சமூகத்தில் ஜனநாயகத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு சமூக இயக்கமாக இருந்து போராடி சாதி ஒழிப்புக்கான வேலை திட்டங்களில் ஈடுபட வேண்டும். அவங்க அந்த மாதிரியான போராட்டங்களை கையில் எடுத்து பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சாங்க. இந்த அளவுக்கு சாதியினுடைய அந்த வன்மத்தை தமிழ்நாட்டில் வந்து குறைத்தது பெரியாரினுடைய அந்த பங்கு அளப்பரியது. அப்ப யதார்த்தம் இப்படி இருக்கும்போது தேர்தலில் சீட்டு கொடுக்கறது மூலமா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை வந்து உருவாக்குறாரு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கிறோம். இப்ப திமுகவை பார்த்து நீ ஏன் வந்து தலித்துக்கு பொது தொகுதியில் சீட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்கிற கேள்வி பிசிகாவுக்கும் பொருந்தும், இல்ல மற்ற ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலைக்காக செயல்படுகின்ற கட்சிகளுக்கு அது வந்து பொருந்தும். உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த தனி தொகுதியில் இந்த படிநிலை வரிசையில் கீழ்நிலையில் உள்ள ஒடுக்கப்பட்ட நிலையில் உள்ள அருந்ததியர்களை அவர்களால் நிறுத்த முடியுமா? நிறுத்தினாலும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முடியாது. அதான் சமூக யதார்த்தமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு வந்து ஒரு உள்நோக்கத்தை வந்து கற்பிக்கிறாரு. இன்னும் மேல போய் நெறியாளர் கார்த்திகேயன் வந்து கேட்கிறாரு, இப்ப நீங்க சொல்றபடியே வச்சுக்கலாங்க, இவ்வளவு தமிழ்நாட்டுல தலித் அல்லாத முதலமைச்சர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு திட்டங்களை. நீங்க சொல்ற தலித் முதல்வர் யூபியில மாயாவதி வந்தாங்க, மாயாவதி இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நீ என்ன சொல்றீங்கணும், மாயாவதி பார்ப்பனர்களோட கூட்டணி வச்சுதான் அங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க, சனாதன ஒழிப்பையோ எதிர்ப்பையோ பேசி வந்து அங்க ஒன்னும் ஆட்சியை பிடிக்கல. ஆனா இவர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அட்லீஸ்ட் யூபியில மாயாவதி முதலமைச்சர் ஆனாங்களே, இங்க ஆகலையே, இது என்ன ஆர்குமெண்ட்? நீ வந்து மக்களுக்கு நன்மை கிடைக்கணும், தலித் மக்கள் சாதிய கொடுமையிலிருந்து விடுதலை பெறணும், அவர்கள் மேம்பட்டு வரணும், கல்வி பொருளாதார ரீதியா ஒரு அரசு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்றது உனக்கு முக்கியமா, இல்ல ஒரு தனி நபர் அதிகாரத்திற்கு வருவது முக்கியமா? ரெண்டாவது, கலைஞர் குடும்பம் என்ன ஆதிக்க சாதி, அவங்களே ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட பிரிவுல இருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமாக கடுமையான இழிவுகளை சந்தித்த சாதி சனாதனத்தின் காரணமாக. அப்படி இருக்கும் பொழுது இவனுடைய பார்வையே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இவனுக்கு விஷயமே ஒண்ணுதாங்க, தலித் முதல்வர் வரணும், பொது தொகுதியில நிக்கணும். இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே தனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணம், இன்னொன்னு இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் அப்படின்ற காரணம் தான். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அவனே வெளியேறி போய் பிசிகாவுக்கு பிடித்த பீடை இன்றோடு ஒளிந்திருக்கிறது அப்படின்றதான் நம் சொல்ல வருகின்ற செய்தி. இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.